ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி நம்ம மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வாங்கிடுறோம். ஸோ வந்து ஒரு சில பொருட்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஒரு சில பொருட்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துக்கிட்டோம்னா கரும்பு, சர்க்கரை, அரிசி இந்த 3 பொருளையும் வந்து கொடுக்க போகிறதாட்டு சொல்லியிருந்தாங்க. 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருந்த நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே வருத்தமான விஷயமா தாங்க இருக்கும். ஓகேங்களா? இப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில இன்னைக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொங்கல் பரிசாட்டு அவங்க 1000 ரூபாய் ரொக்க பணத்தோட சேர்த்து கரும்பு, அரிசி, சர்க்கரை இந்த 3 பொருளையும் வந்து அவங்க கொடுக்க போறதாட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கடையில் கொடுக்குற பொருட்கள் வந்து தரமா இருக்கிற பட்சத்தில் வந்து மக்கள் எல்லாரும் மாசம் இந்த கடையில் போயிட்டு பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில ரேஷன் கார்டை வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து அவங்க வந்து ஏதாவது ஃபேக் டீட்டெயில்ஸை வந்து சமர்ப்பிச்சிருந்தா அந்த ரேஷன் கார்டை வந்து தகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ரேஷன் கார்டை வந்து அவங்க ரத்து செய்ய போறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து உபயோகரமானதாக இருக்கிறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் சார்பில் இருந்து ரேஷன் கார்டு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ மத்திய அரசு மட்டும் இல்லாமல் மாநில அரசோட உதவிகளும் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா ரீசெண்டா வந்து மிக்ஜாம் புயல் மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல வந்து மழையால பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து நிவாரண தொகை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வச்சிருக்கிற பெண்களுக்கு வந்து மாசம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து மகளிர் உரிமை தொகையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி உணவு தானியங்கள் மட்டும் இல்லாமல் நிதியுதவிகளும் வந்து நமக்கு ரேஷன் கார்டு மூலமாட்டே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கான விதிமுறைகளை வந்து மாற்றிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலியமாட்டு ரேஷன் கார்டு பெறதுக்கு வந்து ஒரு சில தகுதிகளை வந்து அவங்க வந்து தீர்மானிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய குடிமகனாக இருக்கிற வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து கண்டிப்பாக ரேஷன் கார்டு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா குடும்ப தலைவரோட பேரில் மட்டும்தாங்க கொடுக்குறாங்க. அதில் வந்து மற்ற குடும்ப உறுப்பினரையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா அப்பா, அம்மா, குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதில் அப்பாவோட பேர் வந்து எல்லாரும் வந்து குடும்ப தலைவரோட பேராட்டும் மற்றவர்களை வந்து குடும்ப உறுப்பினராட்டும் ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா குடும்ப தலைவராக இருக்கிறதுக்கான மினிமம் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18 வயசுங்க. ஸோ 18 வயசு நிரம்பிய ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக குடும்ப தலைவராட்டி இருக்கலாம். அதுதான் நம்ம இந்தியாவோட ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கான ரூலுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வீட்டில் உள்ள எல்லாரோட பேரும் வந்து அந்த ரேஷன் கார்டுல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ரேஷன் கார்டு வந்து யாரோட பேர்ல வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு மாநிலத்திலேயோ அல்லனா அந்த மாநிலத்தில் உள்ள வேற எந்த மாவட்டத்திலயுமே வந்து அவரோட பேர்ல வந்து இன்னொரு ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது. அது கண்டிப்பான ஒரு முக்கியமான ரூலுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ரேஷன் கார்டை வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட வீட்டோட வருஷத்தோட ஆண்டு வருமானத்தோட அடிப்படையில் தான் வந்து ரேஷன் கார்டு வந்து நமக்கு தந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு யார் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய உணவுத்துறை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் அவங்க முடிச்சு நம்மளோட ரேஷன் கார்டில் வந்து நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஏதாவது தப்பு அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டையே அவங்க வந்து நீக்கிடுவாங்க. ஓகேங்களா? அதாவது அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியான குடும்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ரேஷன் அட்டையே வந்து அவங்க வந்து ரத்து செய்யறதுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பல வகைகளில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் தர ரேஷன் கார்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் கார்டை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து அடையாள அட்டையாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ள மக்களுக்குன்னு தனியாட்டு ரேஷன் கார்டு இருக்கிறதுனால அந்த ரேஷன் கார்டு மூலமா மட்டும்தான் அவங்களோட பூர்வீகமான இடத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மாசம் ரேஷன்ல வந்து பொருளும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சாதாரணமான மக்கள் மட்டும் இல்லாம ரேஷன் கார்டு மூலமாட்டு விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற நபர்கள் வந்து இந்த ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வகைப்படுத்தி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேஷன் கார்டை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரேஷன் பொருட்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கார்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து மாநில அரசோட உணவு விநியோகத்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து தேவையான லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட தேவையான டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்து நமக்கான ரேஷன் கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கார்டு அப்ளை பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆனுவல் இன்கம் அதையும் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரேஷன் கார்டோட நிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நம்ம ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப தலைவரோட பேரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா குடும்ப உறுப்பினர்களோட எல்லாரோட பேரையும் கண்டிப்பாக அதில் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ பேரோட சேர்த்து சம்மந்தப்பட்டவங்களோட ஆதார் கார்டு நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர், ஓட்டர் ஐடி அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸையும் அவங்க கேட்டிருப்பாங்க. அதையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா கடைசியாக நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் கூடவே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வந்து நம்ம எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் நேரடியாக போயிட்டு நம்மளோட ரேஷன் கார்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆஃப்லைன் ரேஷன் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணோம்னா நகராட்சி இல்லைன்னா வட்ட அலுவலகத்திலிருந்து அதுக்குள்ள ஃபார்மை வந்து நீங்க வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவும் ஏகதேசம் வந்து பாத்துக்கிட்டோம்னா உங்களோட ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்டிருப்பாங்களோ அதே மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் டீட்டெயிலாக வாசித்து பார்த்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட ஐடி ப்ரூஃப் காப்பி வந்து நம்ம அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட எந்த விதமான ஐடி ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து நம்ம வந்து சமர்ப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரெண்டல், அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாடகைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு பாண்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள காப்பியும் நீங்கள் வந்து சேர்த்து கொடுத்து சமர்ப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த எல்லா தகவல்களையும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை வந்து சம்மந்தப்பட்ட அலுவலர்கிட்ட போய் சமர்ப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த 1 மாசத்துக்குள்ள உங்களோட ரேஷன் கார்டு வந்து ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஷன் கடையும் வந்து அவங்க வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பப்போ ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அங்கே போயிட்டு ரேஷன் கார்டு பட்டியல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேட், உங்களோட தாலுகா, உங்களோட கிராமத்தோட பஞ்சாயத்தோட பேர், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா உங்களோட கிராமத்தோட பெயர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேர் வந்து கண்டிப்பாக அதில் வந்து வந்துருங்க. ஸோ உங்களோட ரேஷன் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜும் வந்து அதில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே நம்ம கரெக்டான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ரேஷன் கார்டு வந்து வெரிஃபை ஆகி நம்ம கைக்கு வந்து சேரும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.